ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வெயில் வந்து வாட்டுன்னு வாட்டுது. இந்த வெயிலை நான் வந்து பிடிச்சி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ரெசிபினா டப்பாவில் அடைச்சி வச்சு பல வருஷம் சாப்பிட்லான்னு ஒரு வருஷம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரெசிபி பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், டிமார்ட்லேருந்து பச்சரிசி மாவு பேக்கெட் வாங்கிட்டேன், 1/2 கிலோ. இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒன்றா பண்ணிடுவோம். நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள், இந்த வெயிலுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க. அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஓமம், ஓகே, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் தூக்கமாக காட்டமான கல்லுப்பு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம போட்ட ஜீரகம் ஓமெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இதில் வந்து நான் மாவு வளர்ந்து வச்சுருக்கேன். மாவை தட்டிக்கலாம். 1 2 3 கப்பு மாவு. இப்போ இந்த மாவையும் தண்ணியும் நல்லா நம்ம அப்படி கிண்டிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருவோம். அந்த சூட்டிலே அந்த மாவு நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாவை ஃபுல்லாக ஆற விட்றாதீங்க, பெசையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மத்து எடுத்துக்கங்க. ஒன்று இது வந்து கை சூடு பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இதோட நல்லா நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு மெத்தால நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி அடுத்த வேலை இல்லை. இப்போ இதை மாதிரி பொடி வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து நமக்கு இதுக்கு வந்து வேலை செய்யும். நான் முறுக்கலாம் செய்யலை, நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும் நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஓகே, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சிருக்க மாவை இதுக்கு அப்படியே விட்டுருவோம். பொட்டாசி மாவு. இப்போ இதை மாதிரி ஒரு பெரிய அகலமாக பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதை நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி பிடிப்போம் அதை மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று பிடிக்கக்கூடாது. காயறதுக்கு வந்து டைம் எடுக்கும். இந்த மாதிரி புழிஞ்சு இடியாப்பம் மாதிரி எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வாங்க அப்படியே கொண்டு வெயிலில் காய வைக்கலாம். இதுதான் பரிபாடி. இப்போ வாங்க பாருங்கள், எவ்வளோ இடத்துல எப்படி காய வைக்க போகிறேன்னு. இப்போ பாருங்கள், இவ்வளோ இடத்துல தான் நமக்கு காய வைக்கணும். இவ்வளோ இடத்துல தான் எங்களுக்கு வெயில் வரும். இது கொண்டாந்து போட்டாச்சு. இனி அவ்வளவும் புளியலாம். நம்ம இந்த துணியை இது வரைக்கும் இழுத்து மீதி துணியை நம்ம அதுக்கு மேலே அப்படியே கவர் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோண்டு இடம் இருந்தாலும் நான் அப்பளம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, தலைவலி வந்துட்டு. இந்த குட்டி குட்டி ஓட்டையில் வந்து நம்ம போட்ட ஜீரகமும் ஓமமும் உட்காந்துக்குது. புளியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழுக்குன்னு கையெல்லாம் வந்து வலிக்கி விடுது. அதனால் வந்து நான் இப்படி இந்த சீவல் மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் போட்டு நீட்டாக கோடு போட்டு விட்டுன்னு வச்சுக்கலாம். காஞ்சதுன்னு ஒடிச்சு டப்பாவில் அடைச்சிக்கலாம். அதனால் இதில் போட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஓட்டை ரொம்ப குட்டியாக இருக்குது. ஜீரகம் ஓமம் எல்லாம் இந்த ஓட்டைக்கு உட்காந்துக்குது. நம்ம செய்ய போகிறது ஒன்று, நடக்க போகிறது ஒன்று. இருந்தாலுமே நம்ம விடக்கூடாது. நம்ம வெற்றி அடைஞ்சே கொண்டு இருப்போம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொன்ன மாதிரி இப்போ நான் இதில் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு அளவுக்கு அந்த ஓமம் ஜீரகம் எல்லாமே வந்து நல்லா ஒரு அளவுக்கு வருது. நான் இதில் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இது பாருங்கள், இப்போ ரிபன் பொக்கடை மாதிரி ஆகிட்டு இப்படி வந்து ஈஸியாக புளி வருது. ஓமங்க மாதிரி மாட்ட மாட்டேங்குது. இதே கொண்டு காய வச்சிடலாம். இப்போ காய வச்சுட்டு ஃபைனலாக எப்படி புளிஞ்சிருக்கேன், எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வத்தல் எல்லாம் சூப்பராக புளிஞ்சு விட்டாச்சு. வெயில் அந்த அளவு குளிஞ்சு கிடந்து புளியும் போத மூச்சு அடைக்கிற மாதிரி. வாங்க பாருங்கள், போலாமா வத்தலை பார்க்க. பாருங்க, இப்போ எவ்வளோ இடம் இருந்ததோ அவ்வளோ சூப்பராக புளிஞ்சாச்சு. ஒன்று மேலே புளிஞ்சாச்சு. ஒன்று இது 2 நாள் ஆகுமா, 3 நாள் ஆகுமா, 4 நாள் ஆகுமா எனக்கு தெரியாது. அது வந்து சூரிய பகவான் கையில் தான் இருக்குது. இது காஞ்ச பின்ன நான் எடுக்கும் போத நான் 1/2 கிலோ மாவு எடுத்தேன். இதில் எவ்வளோ வந்திருக்கு எனக்கு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இடம் கிடச்சா, கொஞ்சம் இடம் கிடச்சாலும் இந்த மாதிரி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ யூஸ் பண்ணிக்கங்க. பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி தான் காய வச்சுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நல்லா காயிட்டும். நானும் அது கூட சேர்ந்து நல்லா காஞ்சி போச்சு. பயங்கர தண்ணி தாக எடுத்து ஏதாவது ஒரு இப்போ நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்களே. சரிங்களா? இது காஞ்ச பின்ன கண்டிப்பாக இது எத்தனை நாள் ஆச்சு காயிருக்கு அதுவும் உங்களுக்கு நான் ரிவ்யூ தருவேன்.
இது ஃப்ரை பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குது அது ரிவ்யூ பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் சொந்த உறவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. செட்டா பை லவ் யூ. எனக்கு ஆதரவு இருந்ததுக்கு அனைவருக்கும் தேங்க்யூ வெரி ஸோ மச். இது வரைக்கும் பொறுமையாக என்னையும் என் புலம்பலையும் என் இயற்கையும் என் திருட்டுத்தனத்தை நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ண மறந்துட்டா பை பை லவ் யூ. ரொம்ப நாள் ஆச்சு திருநாள் பிறநாள் கொண்டாடி இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடுவோம். நாங்கள் கேக் சாப்பிடுங்க. கல்யாண நாள், திருநாள், பிறந்தநாள் எல்லா நாளும் நல்ல நாளாக அமையட்டும். கடவுள் நமக்கு தினம் இதை போல நல்ல நாளாக அமையட்டும். செட்டா பை பை லவ் யூ. சி யூ. பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி பிடிச்சாலும் பிடிக்கலாம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க செட்டா பை பை லவ் யூ.